ஹாய் guys, வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, திருவலங்காடு திருத்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது அரக்கோணத்துலேருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. இங்கே உள்ள இறைவன் மற்றும் இறைவியின் பெயர் வண்டார்குழலி உடனுரை வடாரண்யேஸ்வர சுவாமி. இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 வருஷம் பழமையான கோவில். இந்த கோவிலில் தலவரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கோவிலில் இருக்கிற இடம் வந்து ஒரே காடாக இருந்த இடம். அந்த இடத்துல இறைவன் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். அதுவும் இல்லாமல் ஒரு 300 முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் பஞ்சசபை என்று அழைக்கப்படும் நடராஜரோட பஞ்சசபைகளில் இது முதல் சபை. இந்த சபையில் நடராஜர் ஊர்த்துவ தாண்டவம் அப்படின்னு ஒரு பொசிஷனில் இருக்கார். அதாவது என்னென்னா, காலை வந்து தலைக்கு மேலே தூக்கி நர்த்தனம் ஆடுற பொசிஷன். இது வந்து எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நடராஜர் ஆடும் எல்லா நடனமும் ஒரு சபையாக பிரித்து 5 சபைகளாக வகுக்கப்படுது. அதில் இது முதல் சபை. இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா நன்னா பெரிய கோவிலாக இருக்கும். இந்த கோவிலோட பிரகாரமும் இதோட உள்மண்டபங்கள் எல்லாமே பழங்கால கட்டமைப்புகளை கொண்டுள்ளது. இந்த கோவிலுக்கு நீங்கள் காலை 6 மணி முதல் இரவு 8 மணி வரை சென்று வழிபடலாம். இந்த கோவிலில் அதிகமாக கூட்டமும் பெரிய அளவில் இல்லாதது நீங்கள் வழிபட ஏதுவாக இருக்கும். விழா நாட்கள் மற்றும் சிவராத்திரி போன்ற நாட்கள், பௌர்ணமி போன்ற நாட்களுக்கு உங்களுக்கு இத்திருத்தலத்தில் மக்கள் கூட்டம் சற்றே அதிகமாகவே இருக்கும். இந்த கோவில் நீங்கள் வந்து திருத்தணி போகிற ரூட்டில் போகலாம். அதே மாதிரி அரக்கோணத்துலேருந்து 15 கிலோமீட்டர்லேயும் போகலாம். ரயில் வசதியும் இருக்குது. திருவலங்காடு ரயில் நிலையத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இந்த திருத்தலத்தில் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த திருத்தலத்தின் அருகிலே மாகாளிக்கு ஒரு சின்ன திருத்தலம் உள்ளது. நடராஜரின் பஞ்சசபைகள் அனைத்திலும் பத்ரகாளியின் ஸ்தலமும் ஒரு ஸ்தலமாக இருக்கின்றது. எதனால் என்றால், காளியின் கோபமும் நடராஜருடன் காளி ஆடிய நடனமும் பிரசித்தி பெற்றது. நீங்கள் திருவலங்காடு செல்லும்போது காளியை சென்று வழிபடுவது சாலச் சிறந்தது. தேங்க்யூ கைஸ்.